கேட்குனருக்கும் ஒலி மூலத்திற்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே வேறுபாடு உள்ளதை தான் டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வேகமாக ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படின்னா அது நம்ம ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான். ஸோ அவனை நெருங்கும் போது அதோட சவுண்ட் அதிகமாக கேட்கும் இல்லையா? அதே மாதிரி ட்ரெயின் போனதுக்கப்புறமா சவுண்ட் கம்மியான மாதிரி தோணும். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் அவர் சொல்லியிருப்பார். அதுதான் டாப்ளர் விளைவு. ஸோ இதில் ஒரு 4 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. என்னன்னா, கேட்குனர் நிலையான ஒலி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஸோ அந்த சவுண்ட் வர திசையை பார்த்து அவரும் போகலாம், இல்லைனா அதை விட்டு வேற ஒரு டைரக்ஷனில் போகலாம். செகண்ட் ஒலி மூலமானது நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லும். இல்லைனா கேட்பவர் ஒரு பேசஞ்சர் நிலையாக இருப்பார், ட்ரெயின் அவரை நோக்கி வர்றது, இல்லைனா அவரை விட்டு விலகி செல்றது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒலி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ விலகியோ சொல்லுது. ஸோ ட்ரெயினும் நகர்ந்துட்டு இருக்கும், அதை கேட்குறவங்களும் நகர்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று விலகி போவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒலி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒலி பரவும் ஊடகம் நகருதல். ஸோ இது 2 பேருமே, ட்ரெயினும் நகராமல் இருக்கும், அந்த பேசஞ்சரும் நகராமல் இருப்பார். ஆனால் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் 4 கண்டிஷன். அண்ட் ஒலி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணானது ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை என்னெல்லாம் அப்படின்னா, ஒலி மூலமும் கேட்குனர் இரண்டும் ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஒலி மூலம் கேட்குனர் சம இடைவெளியில் நகர்ந்துட்டு இருந்தாங்கனாலும் எதுவும் இருக்காது. ஒலி மூலம் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போதும் அங்கே எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஒலி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போதும் அங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இந்த 4 கண்டிஷனில் இந்த டாப்ளர் விளைவு அப்படிங்கிறது நடைபெறாது. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடார், சோனார். ஸோ RADAR ரேடார், SONAR சோனார், ரெண்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.